ஒரு வேலையை ஏ 30 நாட்களில் முடிக்க முடியும், பி அது வேலையை 36 நாட்கள் முடிக்க முடியும், சி அதை 40 நாள் முடிக்க முடியும். ஏபிசி ஒன்றாக வேலையை தொடங்கினர், ஆனால் வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்பே ஏ வேலையை விட்டு சென்று விடுகிறார். ஏ சென்ற பின் 2 நாட்கள் பி வெளியேறார், அதாவது வேலை முடிவதற்கு 3 நாள் முன்னாடி. எனக்கு எத்தனை நாட்களில் வேலை நிறைவேறும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து வேலை முடிவதற்கு 5 days பிஃபோராகவே போயிட்டார். பி வந்து ஏ முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் போகிறாரு வேலை முடிவதற்கு முன்னாடி. அப்போ இவர் 5 நாளுக்கு முன்னாடி போயிட்டார்னா இவர் போய் 2 நாளுக்கு அப்புறம் அப்போ ரிமைனிங் இவர் எத்தனை நாள் முன்னாடி போயிருப்பார்? 3 நாள் முன்னாடி போயிருப்பார். வேலை முடிவதற்கு 3 நாள் முன்னாடி போயிருப்பார் அப்படி என்று அர்த்தம். அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 30, 36, 45 எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 180ன்னு வரும். அப்போ 180ல் நம்ம 30 அடித்தோம்னா ஏக்கு வந்து 6, 180ல் பிக்கு வந்து 36 அடித்தோம்னா பிக்கு வந்து 5, அதேமாதிரி சிக்கு அடித்தோம்னா 4. அப்போ ஏ ஈக்குவல் டு 6 ஒரு நாளைக்கு பங்கு, பி ஈக்குவல் டு 5, சி ஈக்குவல் டு 4. மொத்தமாக நமக்கு 15ன்னு வரும். மொத்தமாக 3 பேர் வேலை செஞ்சா. இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த 180 எல்சிஎம் எடுத்துக்கணும். நமக்கு வந்து வேலை முடிவதற்கு முன்னாடி அதுக்கு வேறு டெக்னிக் இருக்குது. இப்போ ஏ வந்து 5 நாள் முன்னாடி போயிடுவாரா, இந்த 5 கொண்டு போயிட்டு அவரோட மொத்த நாட்களில் நம்ம வந்து அவருடைய மொத்த அந்த இது இருக்குல்ல முடிப்பார்ல 6, இந்த 6ஓட பெருக்கிக்கணும். அப்போ இந்த ஏ ஒரு நாளைக்கு 5 பண்ணுறாரு, 5 நாட்கள் முன்னாடி போகிறாரா, அப்போ இந்த 6ஓட பெருக்குனா எவ்வளோ வரும்? 30ன்னு வரும். அந்த 30 இங்கே ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரியே பி 3 நாள் முன்னாடி போகிறாரா, இந்த 3 கொண்டு போய் அவரோட இதில் பெருக்கணும். அப்போ 15 இப்போ பெருக்கி இதில் ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக 225ன்னு வரும். அப்போ என்ன சொல்கிறாங்க, எத்தனை நாட்களில் வேலை நிறைவடைவுன்னு கேட்டால் நம்ம இப்போ இப்படி கொடுத்து இன்னும் எத்தனை நாட்கள் வேணும்னா இந்த 225 மொத்த நபர்களால் நம்ம வகுத்தரணும். 225 டிவைடட் பை 15ன்னு அடித்தா ஆன்சர் வில் பி 15ன்னு வரும்.